அன்பார்ந்த விருத்தாச்சலம் மக்களே, இன்று இரவு சற்று முன்பாக விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானா அருகே உள்ள மதுக்கடையில் மது சாப்பிட்ட இருவர்கள் தண்ணீர் பாட்டில்களை மது பாட்டில்களை எடுத்து கொண்டு வந்து மதுக்கடை முன்பாக ரோட்டில் உட்கார்ந்து மது அருந்துகின்றனர். அவ்வழியே செல்கின்ற பொதுமக்கள், பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்து இயல்பாக செல்ல முடியாமல் பாதிக்கப்படுகிறது. அப்போ பார்த்திங்கன்னா காவல்துறையை சேர்ந்த போக்குவரத்துறை காவலர்கள் வந்து அந்த 2 நபர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த எவ்வளவோ முயல்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் அப்புறப்படுத்த முடியவில்லை. மதுக்கடை ஊழியர்களுக்கும் மது அருந்தவர்களுக்கும் இடையே ஏதோ ஒரு தகராறு. அது என்னவென்றால், பாட்டிலுக்கு அதிகமாக 10 ரூபாய் கேட்கிறார்கள் என்ற தகராறு, அல்லது வேறு ஏதோ காரணமாக மதுக்கடை ஊழியர்களிடம் ஏற்பட்ட தகராறு காரணமாக ரோட்டில் வந்து மது குடிக்கிறார்கள் இவர்கள். விருத்தாசலத்தின் முக்கிய சாலையான கடலூர் சாலையில் இப்போது இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 1.5 கிலோமீட்டர் அளவுள்ள இந்த சாலையில் பார்த்தோமென்றால் பாலக்கரை ரவுண்டானா பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடம். பல்வேறு ஊர்களுக்கு செல்கிறவர்கள் பேருந்துகளுக்காக காத்திருக்கக்கூடிய இடம். உழவர் சந்தை இருக்கிறது, அம்மா உணவகம் இருக்கிறது, இதன் அருகிலேயே இந்த மதுக்கடையும் இருக்கிறது. அதனால் இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெறும்போது அப்பகுதியில் வசிக்கின்ற மக்கள், அப்பகுதியை கடக்கின்ற மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுபோல் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு அரசு மதுபான கடை இருக்குது. அதிலிருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா சபரி ஸ்டோர், அதுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு மதுபான கடை இருக்குது. இந்த 3 கடையும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 300 மீட்டருக்குள்ளே 3 மதுபான கடைகள் இந்த பகுதியில் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த கடலூர் சாலையில் பொதுமக்கள் இயல்பாகவே புழங்க முடியல. மதுக்கடையிலேருந்து வெளியில் வர்றவங்க வண்டியை வேகமாக ஓட்டுறாங்க, தாறுமாறாக ஓட்டுறாங்க. ரோடு எப்போ பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. பொதுமக்கள் இயல்பாக செல்ல முடியல. பாதி நிர்வாணமாக வெளியில் வராங்க. இந்த 3 கடையும் அருகருகே இருக்கிறது. 30 மீட்டர் இடைவெளியிலேயே இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஸ்டேட் பேங்க் இருக்குது, கரூர் வைஸ்யா பேங்க் இருக்குது, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதுக்கும் பக்கத்தில் ஒரு தனியார் மதுபான கடை இருக்குது. அது வந்து கிளப் என்கிற பேரில், அதாவது கழகம் என்கிற பேரில் அனுமதி பெற்றிருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளப் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் மதுபான விற்பனை செய்யணும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு அரசாங்க மதுபான கடை மூலம்